ஆஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட நேரங்கள் எல்லாமே போய் நல்ல நேரங்களாக மாறணும். நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக மாறணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பஞ்சங்கள் எல்லாமே பறந்து போகணும். வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அருமையான எளிமையான பரிகாரத்தை இந்த பஞ்சமி நாளில் செஞ்சு பாருங்கள். பஞ்சமி அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக உகந்த ஒரு நல்ல நாள். கண்டிப்பாக உங்களை எல்லாருடைய வீட்லேயுமே மகாலட்சுமி தாயாருடைய படம் இருக்கும். அப்படி இல்லைன்னா கலச முறையில் வழிபடுறவங்களும் இதை செய்யலாம். பஞ்சமி அப்படின்னாலே இரவு வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அதனால் இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் இதை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை அதை மட்டும் வைங்க. இந்த சர்க்கரையை நிவேதனம் பண்ணிவிட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு தரம் சொல்ல முடியுமோ மனசார சொல்லுங்கள். குறைந்தபட்சம் 27 முறையாவது சொல்லுங்கள். சொல்லி முடித்து தீபதூபம் ஆராதனையெல்லாம் காட்டி முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய என்ன வேண்டுதலோ அதை ரொம்ப ரொம்ப தெளிவாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரையை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு ஜன்னலில் இல்லைன்னா மொட்டை மாடி பால்கனியில் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி எறும்பு வரக்கூடிய இடங்களில் எங்கேயாவது வச்சுடுங்க. அந்த சர்க்கரையை எறும்புகள் வந்து சாப்பிட்டுக்கும். இந்த பஞ்சமி நாளில் நீங்கள் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குங்க. உங்களுடைய நீண்ட நாள் பஞ்சம் கூட பறந்து போயிடும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.